ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஃபைல் முதல் பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர், அதாவது ஒரு சீரியஸ் கில்லரோட இதுங்கிற மாதிரி போகும். ஆனால் ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கும்னா, ஒரு எழுத்தாளரோட மகனை ஆரம்பிக்கும். அதாவது எழுத்தாளர் அவரோட லைஃப் சுயசரிதை எழுதும் போதே ஒரு 2 பக்கம் எழுதும் போதே அவர் இறந்துருவாரு. அவரோட பையன் அதை தொடர்ற மாதிரி, அவர் ஒரு கிரைம் ஒன்று எழுதிட்டு இருப்பாரு. அதை தொடர்றதுக்கு அவங்க பையன் வந்து சென்னை வருவான். சென்னை வந்தோடனே இன்ட்ரோடக்ஷன்ல ஹீரோனியை காட்டிடுவாங்க. ஹீரோனிக்கு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ங்கிற மாதிரி வரும். ஆனா ரொமான்ஸ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போகாது. ஜஸ்ட் ஒரு டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல யார் இருப்பா, போலீஸா ஒரு அதை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசரா தம்பி ராமையா தான் இருப்பாரு. அவரோட கதாபாத்திரங்களும் ஒரு சில இடங்கள்ல ஓகேவா இருந்தாலும், இந்த ஓவர் சென்டிமெண்ட் அந்த இடம்லாம் வரும்போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. பழைய காலத்தோட அந்த ஸ்டைல்லே ஒரு காமெடி போனதோ, காமெடியை வாண்டடா திணிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒரு சீரியஸ் கிரைம் த்ரில்லர் நடக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு சில காமெடிஸ்லாம் நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த இடத்துல வந்து இதுல வந்து எப்படி கதாநாயகன் உள்ள வர்றான், அதாவது அவர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிரைம் த்ரில்லரை வந்து தொடர்ந்து எழுதுறதுக்காண்டி தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த இந்த கிரைமுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ள நுழைவாரு. அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி விசாரணை ஆபீசர் பாத்தீங்கன்னா தம்பி ராமையா தான். ஆனா இது ஒரு படத்துல ரஜினி சொல்லுவான்ல, மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ஆபீசரு. ஆனா விசாரிக்கிறது ஃபுல்லாவே டிராவல் ஆகுறது ஃபுல்லாவே கதாநாயகன் வெற்றி அவரோடே டிராவல் ஆகுற மாதிரியே இருக்கும். அவரோட நடிப்பு ஒரு சில இடங்கள்ல நல்லாவே அக்செப்டடா இருந்தது, ஒரு சில இடங்கள்ல கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேன்னு தான் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா, தம்பி ராமையாவோட பொண்ணே இறந்துரும். அந்த பொண்ணுக்கான கொலை வந்து இந்த சீரியல் கில்லரோட சேர்ந்துதான் வருதா, இல்ல அது தனி பின்னணியா, அது யாருக்கும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கதை போகும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வெற்றி அந்த சீரியல் கில்லரை கேட்ச் பண்ணாரா, பக்கத்துல போயிட்டு என்ன ஆச்சு, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன்டா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தம்பி ராமையா வந்து செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெற்றி கையில கொடுத்துருவாரு, நீயே ஒப்படைச்சு நீயே பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் ஃபுல்லாவே டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த ஹீரோனி அதோட சேர்ந்து எந்த மாதிரி டிராவல் ஆகுது, இதுதான் படத்தோட கதைன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் எனக்கு என்னன்னா கதையோட கரு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல மைனஸா நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவோம்ல, அந்த கண்டினியூட்டி அந்த ஒரு சில இதுல வந்து எனக்கு வந்து அது ரொம்ப அந்த திரைக்கதையோட கண்டினியூட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அங்கங்க ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமா? ஒருவேளை தம்பிராமே அவர் வந்து வாண்டடா கேட்டாரா, காமெடி வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல, இல்ல டைரக்டர் எழுதும் போதே அப்படிதான் எழுதினாரா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில இடத்துல ஆக்டிங்குமே ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி, ஒரு நல்ல சீரியல் கில்லரோட மூவி. நம்ம உங்களுக்கு அந்த கதையா பார்க்கும்போது பயங்கர ஒரு விறுவிறுப்பா இருந்தது. ஆனா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஃபீல் கொடுத்துச்சான்னு கேட்டா அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க லவ், ரொமான்ஸ், சாங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவர் கதையை அந்த கண்டுபிடிக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அந்த ரைட்டிங், அவர் ஒரு எழுத்தாளர், அது ஒரு நாவல். இந்த ரமேஷ் அதாவது எப்படின்னா, ஒரு கிரைம் நாவல் நம்ம படிக்கும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு கண்டினியூட்டி ஃப்ளோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ண மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது. பர்டிகுலர் இந்த இடம்னு சொல்ல முடியல, நிறைய இடத்துல அங்கங்க மிஸ் ஆன மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றது இல்ல, ஒரு ஒன் டைம் கிரைம் த்ரில்லர் நார்மலாவே லைட்டான கிரைம் த்ரில்லர் இருந்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இந்த படத்தை வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளா வாட்ச் பண்ணலாம். மற்றபடி இதோட டைலாக் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துல காமெடி விட்டு ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில ஆக்டிங் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. கட் பண்ணுங்க.